ஹலோ காய்ஸ். ரீசெண்டாக வந்து டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவோட பிரசிடெண்ட் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அவங்கக்கிட்ட ஏலியன்ஸ் பற்றின தகவல் இருக்கிறதாகவும் அதை அவர் ரிலீஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக இதை பற்றின உண்மைத்தன்மை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஸோ டெக்னாலஜி வந்து யார் கையில் இருக்கும்? ஃபஸ்ட்டு யோசிச்சு பாருங்களேன். ஒரு காட்டு மிராண்டியால் ஒரு பானையை உடையாமல் செய்ய முடியுமா? யோசிச்சு பாருங்கள். ஒரு இரத்த வரி பிடிச்ச ஒரு கூட்டத்தால் ஒரு கலையை வந்து கொண்டு வர முடியுமா? ஒரு ஆர்ட்டு. ஓகே, ஒரு ஆர்ட் அப்படின்னா ஒரு புல்லாங்குழல் ஊதுறதா இருக்கட்டும், ஒரு கிட்டார் வாசிக்கிறதா இருக்கட்டும், பியானோ வாசிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஆர்ட் எல்லாமே ஒரு கூரே இல்லாத, அறிவே இல்லாத மித்த ஒரு இனத்தை வந்து அழிக்கக்கூடிய ஒரு ரேஸ் ஆட முடியுமா? முடியாதில்லை. இப்போ இருக்கிறப்போ எங்கேயோ ஒரு பல லட்சம் கோடி தூரத்தில் இருந்து ஸ்பேஸ்ஷிப் செஞ்சு வர்றான் அப்படின்னா அவனுக்கு எலக்ட்ரிக்கல் நாலேஜ் இருக்கணும், மெக்கானிக்கல் நாலேஜ் இருக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். சும்மா அவன் ஒரு சூப்பர் பவர் வச்சு அப்படியே எல்லா மெட்டல்ஸுமே சேர்த்து அப்படியே வந்துட முடியாது. ஓகேவா? ஸோ இந்த நாலேஜ் எல்லாமே அவன் அப்ளை பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட ஒரு ஒழுக்கம் இருக்கணும். ஓகே, டிசிப்ளின் இல்லாட்டி ஒரு ரேஸ் வந்து எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருந்தாலுமே அது ஒரு டவுன்ஃபால் ஆகிரும். அதுக்கு எக்ஸாம்பிளாக நீங்கள் இப்போயும் ரியல் லைஃப்பில் நிறைய கண்ட்ரிஸ் வந்து சின்னவனமாக போயிருக்கு பார்க்கலாம், என்னதான் டெக்னாலஜி இருந்தாலும். அப்படி இருக்கிறப்போ ஒரு டிசிப்ளினான ஒரு ஒழுக்கமிக்க ஒரு நெறிமிக்க ஒரு கூட்டத்தால் மட்டும்தான் டெக்னாலஜிக்கலாக அட்வான்ஸாகவும் இருக்க முடியும், அதை தாண்டி யோசிக்கவும் முடியும். அப்படி இருக்கிறப்போ ஒரு ஸ்பேஸ் இப்போ செஞ்ச பூமிக்கு வர்றான் அப்படின்னா, பூமி வந்து சரி அவனுக்கு டிசிப்ளின் எல்லாமே இருக்குது, பூமியில் இருக்கிற ஏதோ ரிசோர்ஸ் தேவைப்படுது வச்சுக்கோங்களேன், அவன் ஒரே ஒரு கண்ட்ரியோட பிரசிடெண்ட்டை சந்திச்சு மட்டும்தான் பேசுவானா? ஏலியன் அப்படிங்கிற ஒரு ஆள் ஏன் மித்த நாட்டு மோடி அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டான், புட்டின் யாருமே அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டான். ஸ்ட்ரைட்டாக வந்து டொனால்ட் ட்ரம்ப்கிட்ட போய் இந்த பார்ப்பா நீலாம் குழந்தைங்களாம் சாப்பிட்டுட்டு இருக்கேல, நிறைய ஒரு குரூப்ஸ் எல்லாம் வச்சுருக்கேல, ஸோ நான் உனக்கு வெப்பன்ஸ் தர்றேன், நீ வந்து ஒரு டீலிங் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பேசுவான் இல்லை? மாட்டான் இல்லை? ஸோ இது வந்து பச்சை பொய். ஓகேவா? அவங்ககிட்ட ஏலியன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. இவங்களோட வேலை என்ன அப்படின்னா, ஒரு 20,000 வருஷமாக வந்து 20,000 வருஷம் நான் சொல்கிறது வந்து ஒரு குத்துமதிப்பாக பல வருஷமாக ஹியூமன்ஸோட உண்மையான ஹிஸ்ட்ரியை அழித்து ஒவ்வொரு நாகரிகத்தையுமே இவங்க வேட்டையாடி அவங்களோட லைப்ரரியை ஃபுல்லாமே எரித்து அவங்க டெக்னாலஜியை ஒழிச்சு வைக்கிறது தான் இவங்களோட வேலையே. ஓகே, இவர்கிட்ட இருக்கிற டெக்னாலஜி எல்லாமே ஏன் ரொம்ப அட்வான்ஸாக வச்சுருக்காங்கன்னா, ஏலியனோட இவங்களுக்கு எந்த தொடர்பு எந்த மண்ணாங்கட்டியும் கிடையாது. இவங்களோட வேலையே ஒரு நாட்டை போர் தொடுக்கிறது, அதோட தங்கத்தை ஆட்டையை போடுறது, அதோட லைப்ரரியில் இருக்கிற புக்கை ஃபுல்லாமே எரிக்கிறது. ஓகேவா? இது மூலியமாக ஒரு நாட்டோட மொழியை அழிக்கிறது, எழுத்து வடிவத்தில் இருக்கிற மொழியை அழிக்கிறது. ஸோ இதுதான் இவங்களோட வேலையே. இப்படி தான் இவங்க ஒரு சாம்ராஜ்யத்தை வந்து கட்டமைச்சு வச்சுருக்காங்க. ஓகே, இது ஒரு கூட்டம். ஸோ இவங்க இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில் சிக்கிட்டாங்க. அந்த பேரை சொன்னாலே என்னோடய வீடியோ வந்து பிளாக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஒரு ஆப்ரேஷன் ப்ளூ புக்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருக்காங்க. இந்த பிளானை வச்சு ஒரு ஹாலோகிராம் சுற்றி சவுண்ட் அதிகமாக இருக்குது, அதனால தான் நான் வீடியோ கட் பண்ணுறேன். ஓகே, இனிமேல் கட் பண்ண போகிறதில்ல, சவுண்ட் இருந்தாலும் நான் அப்படியே பேசுகிறேன். ஓகேவா? ஒரு ஹாலோகிராம் உருவாக்க போகிறாங்க. ஹாலோகிராம் அப்படின்னா ஒரு ப்ரொடெக்ஷன். ஒரு புகையை விட கொஞ்சம், இப்போ சிகரெட்டோட புகை வந்து வெள்ளையாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அந்த புகை வந்து கருப்பாக இருக்காது, கொஞ்சம் ஃபில்டர் சிகரெட்லேருந்து வர்ற புகை வந்து கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு புகையில் ஒரு உருவத்தை வந்து இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு ஸ்பேஸ்ஷிப் மாதிரி தெரியும், ஒரு ஃப்ளைட்டு மாதிரி தெரியும். இப்போ ஒரு பெரிய பில்டிங் இருக்குது அப்படின்னா அந்த புகையால் செஞ்ச உருவத்தை வந்து இவங்க ஒரு ட்ரோன் வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணி இடிக்க வைப்பாங்க. அந்த ஃப்ளைட் வந்து அந்த பில்டிங்கில் இடித்த மாதிரி இருக்கும் தூரம் வந்து பார்க்குறதுக்கு. இவங்கெல்லாம் செட் பண்ணி வச்ச குண்டை வச்சு வெடிக்க வச்சுட்டு ஃப்ளைட் வந்து அந்த பில்டிங் மேலே மோதிருச்சு அப்படிமாய. ஸோ ஓகேவா? இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ரியல் லைஃப்பில் இதே மாதிரி நடந்திருக்கா எனக்கு தெரியாது. ஓகே, இதே மாதிரி இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, அந்த ட்ரோன்ஸை வச்சு ஒரு யூஎஃப்ஓ வர்ற மாதிரி வந்து மக்களை ஏமாற்ற போகிறாங்க. மக்களை ஏமாற்றி ஈரான்லேயோ இல்லை வந்து டர்க்கிலேயோ ரஷ்யாலேயோ இந்தியாலேயோ ஏதோ ஒரு அட்டாமிக் பாம்பை தூக்கி போட போகிறாங்க. போட்டுட்டு ஏலியன் தான் இதை செஞ்சிச்சு அப்படி சொல்லி ஒரு பெரிய பொய்யை உருட்ட போகிறாங்க. ஓகேவா? இதுதான் இந்த ஆப்ரேஷன் ப்ளூ புக்கில் இருக்குது. இப்படி ஒரு பொய்யை உருட்டிட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ஒன்று சேருங்க, யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் வேர்ல்டு கவர்மெண்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணுவாங்க. அதில் வந்து 128 கண்ட்ரிஸ் வந்து ஒன்று சேரும். அதில் பெரிய பெரிய கண்ட்ரியெல்லாம் குட்டி குட்டி கண்ட்ரிஸாக உடையும். இவங்க வந்து
டெமோக்ராட்டிக் அப்படிங்கிற பேரில் மொத்தமாக வந்து எல்லா உலகம் மொத்தமாக அவங்க ஒருங்கிணைச்சு எல்லாத்தையும் ரூல் பண்ண போகிறாங்க. ஓகே, இதுதான் இவங்களோட பிளான். இதுக்கு இவங்க கையில் எடுத்த எவிடன்ஸ் தான் யூஎஃப்ஓ. ஓகேவா, அவ்வளோதான். அமெரிக்கா அந்த ஹிஸ்ட்ரி வந்து இவ்வளோ தான். இவங்களோட ஃப்ராடுத்தனம் எல்லாமே வந்து இதோட முடிய போகுது. அடுத்து வர்ற போரோட வந்து முடிய போகுது. ஸோ மக்கள் வந்து விழிச்சுக்கணும். ஸோ ஏலியன் வர்றான் அப்படின்னா அவன் ஃபஸ்ட்டு யோசிப்பான், என்னடா இவ்வளோ ஒரு கேவலமான ஒருத்தனாக இருக்கான், இவன் அவனோட இனத்தையே வந்து பொரிச்சு அவிச்சு வேக வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் அப்படின்னு, இவங்கிட்ட நம்ம எப்படி டீலிங் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏலியன் வந்து யோசிக்கும். ஓகேவா, சொல்லப்போனால் ஏலியன் வந்து பூமிக்கு வராது. ஏன்னா இவங்க மனுஷங்களை வந்து நோட் பண்ணும். சரி, இவங்க இயற்கையில் இருந்தால் எவால்வ் ஆகி வந்தாங்க, திரும்ப இவங்க இயற்கையவே அழிக்கிறாங்களே, சர்வை பண்ணுறதுக்கு 1008 வழிகள் இருக்குது. இவங்க வந்து அதெல்லாமே எலிமினேட் பண்ணிவிட்டு எது வந்து கேபிட்டலிஸ்டிக்கான ஒரு ஐடியா, எது பண்ணால் காசு கிடைக்குதோ அதுபடி டெக்னாலஜியை கொண்டு போகிறாங்களே அப்படின்னு ஏலியன் கிட்டக்க வரவே வராது. இவங்க டெக்னாலஜி நாளைக்கு ஷேர் பண்ணால் இவங்க நம்ம உலகத்தை வந்து காசுக்காக வந்து அழிச்சிருவாங்க. அப்படிங்கிறதுனால பூமிக்கு ஏலியன்ஸ் வர வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து அமெரிக்கன் யூஎஃப்ஓவோட மர்மம் பின்னால் இருக்கிறது. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் வந்து பிடிச்சா பண்ணுங்கள், பிடிக்காட்டி வேணாம். ஸோ அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பேசலாம் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். பாய்.